நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜெகதீஷ், நான் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கேன்னா, நான் அவளை அவ்வளவு விரும்புறேன். நீ வேணா பாரு, அந்த பொண்ணு கண்டிப்பா எனக்கு கிடைப்பா. ஜெகதீஷ், பிரியா, சாரி. எவ்வளாச்சு? 50 ரூபாமா? உனக்கு ஒன்றும் அவளியே? ஏய் நில்றா. நல்ல வேலை சார், அவன் பர்ஸை விட்டுட்டு போயிட்டான். அவன் திருடன் சார். ஒரு பொண்ணு கிட்ட இருந்து பர்ஸை திருடிட்டு ஓட ஆரம்பிச்சான் சார். நீங்க ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க சார். ஓ, அந்த அந்த பொண்ணு எங்க? அந்த இபி ஆபீஸ் பக்கத்துல இருக்காங்க சார். நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்களேன். இல்ல சார், எங்களுக்கு அவசரமா வேற வேலை இருக்கு. நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்களேன். சிகப்பு கலர் குருதா போட்டிருப்பாங்க சார். பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடையாளம் தெரியும் சார். சரி வாங்க நம்ம போலாம். வரோம் சார். ஏய், வா ஜெகதீஷ், பொது சேவை செய்யலாம், நல்லது நடக்கும். வாங்க சார் போலாம். அது எனக்கு உங்க வாட்ச். நேத்து நீங்க ஆபீஸ்க்கும் போகல, ஒரு ஃபோன் கூட பண்ணல. உங்க மேனேஜர் ரொம்ப ரொம்ப கோவமா இருந்தாரு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஃபோன் பண்ணீங்கன்னா அவரோட கோவத்துக்கு ஒன்றும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ என்ன நினைக்கிற? என் வேலை போயிடும்னா அவருக்கு என் தேவை இருக்கு.
அவ்வளவு சீக்கிரத்துல என்ன வேலையை விட்டு தூக்க மாட்டார். புரிஞ்சுதா? சொல்லு. என்ன பண்றதுன்னு இப்ப நீங்களே சொல்லுங்க. ஏன் என்கிட்ட இந்த கதையை சொல்லிட்டு இருக்க? அவன் சீட்டை கிழிச்சு அவனை வெளியில தூக்கி போடு. ஓகே சார். என்னாச்சு? யார வேலையை விட்டு தூக்குறீங்க? ரிஷி. என்ன நம்புங்க சார், உண்மையிலேயே யாரும் மெயின் லைனை கட் பண்ணிட்டாங்க. ஏதாவது ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி தரணும்னா நான் ஃபில் பண்ணி தரேன். ஆனா ப்ளீஸ் எலக்ட்ரிசிட்டி சப்ளை வர மாதிரி பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப இன்கன்வீனியன்ட்டா இருக்கு. மேடம், லைன் கட் பண்ண வேண்டியது எங்களுடைய வேலை. வேற யாராவது வந்து அதை எப்படி கட் பண்ண முடியும்? நீங்க என்ன பேசுறீங்க? உங்க அப்ளிகேஷனை நான் எப்படி வாங்க முடியும்? இருந்தாலும் அந்த மாதிரி எந்த ஃபார்மும் இல்லையே. இப்பதான் நான் ஃபர்ஸ்டா கேள்விப்படுறேன் உங்க லைனை இன்னொருத்தர் வந்து கட் பண்ண முடியுங்கிறத. எப்ப நீ எதுவும் கேள்விப்பட்டிருக்க? அவரும் கேள்விப்பட்டதில்லை. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைன் கட் பண்ணியிருந்தாங்களா, கட் பண்ணட்டும். புது ஃபார்ம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. நாங்கள் இந்த வேலையை உங்களுக்கு சீக்கிரம் முடிச்சு தரணும்னா நீங்கள் வேற ஏதாவது பேசுங்க மேடம். ஜெகதீஷ், பிரியா இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாசனை ஏதாவது வீசுதா சார்? கடவுள் மேலன்னு சொல்லிட்டு இருக்காரு. நமக்கு வழி காட்டுறாரு. வா. சரி, உங்களுக்கு எவ்வளவு காசு வேணுமோ வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்க. ஆனா ப்ளீஸ் எலக்ட்ரிசிட்டி சப்ளை மட்டும் இப்பவே கொடுத்துருங்க. அப்புறம் இப்ப என் கையில காசு எதுவும் இல்லை. வெளியில யாரும் என் பர்ஸ் திருடிட்டு ஓடிட்டாங்க. அட இருங்க மேடம், நீங்க ஒன்றும் கதாசிரியர்லாம் இல்லையே. புதுசா கதையை உருவாக்குறீங்க. ஒரு தடவை உங்க பர்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க, ஒரு தடவை லைனை கட் பண்ணிட்டாங்க. அது என்ன எல்லாரோட கண்ணும் உங்க மேலே இருக்கு மேடம். இப்ப நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. முதல்ல என் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் இப்பவே உங்க மேல் அதிகாரி கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். மேடம் போங்க மேடம், நீங்க அவசியம் அங்க போகணும். நானும் உங்களை பத்தி அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அவர் உங்க கம்ப்ளைண்ட்டை கண்டிப்பா ஏத்துப்பாரு. ட்ரை பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. நானும் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். நானும் அவருக்கு செய்தி அனுப்புறேன், மிஸ் பிரியா வந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு. போங்க மேடம், போங்க, சீக்கிரமா போங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் வாங்க சார், அந்த சைடு போய் பார்க்கலாம் வாங்க. சார், அந்த பொண்ணை எங்கேயுமே காணோம். வா, அங்க போய் தேடி பார்க்கலாம். சரி, வரட்டும், நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க பிரியா பாலாஜி. சார், இங்க பாருங்க சார், அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபோன் பண்ணாரு. ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் என்கிட்ட நீங்க கொடுக்க வர போறதா?
அவர் என்ன சொன்னார்னா உங்க கரண்ட் வயரை யாரோ கட் பண்ணிட்டாங்களாமே. ஆமா சார். கதை நல்லா இருக்கு சார். இது கதையில சார் உண்மை. உண்மையிலேயே யாரோ ஒருத்தர் எங்க மெயின் லைனை கட் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்டயும் இதை தான் சொன்னேன். ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்தாலும் சரி, இல்ல பேமெண்ட் கொடுக்கறதுனாலும் சரின்னு சொன்னேன் சார். ஆனா அபிஷியல் பேமெண்ட் பத்தி பேசுறீங்களா இல்ல அன்அபிஷியல் பேமெண்ட் பத்தி பேசுறீங்களா? சார் பாருங்க, அபிஷியல் பேமெண்ட் எங்க பாக்கெட்டுக்கு வர போறது இல்ல. ஒருவேளை எங்களுக்கு லாபகரமா ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா சொல்லுங்க. இல்லனா இந்த மாதிரியான வெத்து விஷயத்தெல்லாம் பாக்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல. புரியுதா உங்களுக்கு? மிஸ் பிரியா பாலாஜி. அப்புறம் நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும்ப்பா. ஏன் நம்பிக்கையில தான் உங்க நம்பிக்கையும் இருக்கு. நம்பிக்கையை வச்சு என்னமா செய்ய முடியும்? அந்த நம்பிக்கையை வச்சு ரேஷன் பொருளை வாங்க முடியுமா? ஓ, நம்பிக்கையை வச்சு இருட்டான வீட்டுக்கு வெளிச்சத்தை கொண்டு வர முடியுமா? நான் கரண்ட் திரும்ப கொண்டு வருவேன்ப்பா. இந்த வீட்டை விக்கிறதுக்கு நீங்க ஆளை கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு நான் கரண்ட் கொண்டு வந்துட்டேனா நம்ம எங்கேயும் போக வேண்டாம். அப்படி மட்டும் நடக்கலனாப்பா நீங்க சொல்றபடியே நாங்க கேக்குறோம். Thank you very much. தேங்க்ஸ். எதுக்கு? ரொம்ப கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க பேசினதெல்லாம் உங்க முகத்தோட நீங்க லஞ்சம் கேட்டதை நான் இதுல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேங்கிறத இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சார். போலீஸ்க்கு, ஜட்ஜ்க்கு, மீடியாக்கு ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் சொல்றதை கேளுங்க. ஒரு நிமிஷம் மேடம், கொஞ்சம் நில்லுங்க. நான் சொல்றதை கேட்டுட்டு போங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க என்கிட்ட அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆயுஷ்யா, அதுவும் இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியுமா? or let me guess, இங்க இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு உடந்தையா இருந்திருக்கணும், அப்படிதானே? சார், என்னாச்சு? நீங்க பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவரை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்களும் அவரும் ஒரே கப்பல்ல தான் போயிட்டு இருக்கீங்க. கூடி சீக்கிரமே அது மூழ்க போகுது. நில்லுங்க. நீங்க என்ன ரெக்கார்ட் அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன இருக்கு உங்ககிட்ட? இந்த பென் பார்க்க சாதாரணமா இருக்குல்ல? இது சாதாரணமானது இல்ல. இது ஒரு பென் கேமரா. 16 GB memory, MP4 video, very clear sound, அப்புறம் very clear resolution. தேவையில்லாம பேசுறத விட்டுட்டு முதல்ல அதை காட்டுங்க பாப்போம். என்ன அவ்வளவு பெரிய முட்டாள் நினைச்சிட்டீங்களா? நானே என் கையால எவிடன்ஸ குற்றவாளி கையில கொடுத்துட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? பேட் லக். அப்புறம் ஒரு விஷயம், நான் கொடுக்க போற கம்ப்ளைண்ட்ல ஏன் கூட யாராவது இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ ஆர் மோர் வெல்கம். ஆன்டி கரப்ஷனுக்கு இதை விட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா யாரும் கொடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க ஏன் ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளவு பெரிய விஷயமா ஆக்குறீங்க? என்ன மேடம், நம்ம பேசி தீர்த்துக்கிற வேலையை நீங்க அவ்வளவு தூரம் கொண்டு போறீங்க. நாங்க உங்க வேலையை செய்ய தயாரா இருக்கோம். இல்ல சார், எங்க ஆளுங்க கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு டயத்துக்கு உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. எல்லாம் சரியாயிடும் மேடம். ப்ளீஸ் நீங்க அந்த Thank you very much. பாருங்க, இப்போ அந்த பெண்ணை எங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க கவலைப்படாம உங்க வீட்டுக்கு நீங்க போலாம். எப்ப உங்க ஆளுங்க வந்து எங்க வீட்டுக்கு லைன் குடுக்குறாங்களோ, நானே இந்த பெண்ணை கிஃப்ட் பேப்பர்ல மடிச்சு அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறேன். எலக்ட்ரிசிட்டி திரும்பவும் எங்களுக்கு வந்தாகணும். Have a good day. இனிமே நான் சொல்றது அப்பா கண்டிப்பா ஏத்துக்கணும். இனி வீட்டை விட்டு போறத பத்தி அவர் பேச மாட்டாரு. அட, நீங்க ஏன் எங்களை நம்பவே மாட்டேங்கிறீங்க? நாங்க என்ன நினைச்சோன்னா இந்த பர்ஸ் இவங்களதான் இருக்குன்னு.
ஆட்டோ பிரித்திகார் வருவீங்களா? இந்த மாதிரி பர்ஸை எடுக்கிறது குடுக்கறது இதெல்லாம் உங்களை மாதிரி வெட்டி பசங்களுக்கு ஒரு சாக்கு. உண்மை என்னன்னா நீங்க இந்த பொண்ணை கிண்டல் பண்ண பாத்திருக்கீங்க. என்னமா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியுமா யார் இவருன்னு? நாங்க ஏன் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணோம்? எங்களை பார்த்தா உங்களுக்கு ஜெகதீஷ், இங்க யாருக்கும் தெரியாது நம்ம யாருன்னு. கிளம்பிடு, இல்லைன்னா எல்லாம் சேர்ந்து அடிப்பாங்க, ஜாக்கிரதை. சரி சார், இத பாருங்க, சார் சொல்றாருன்னு பாக்குறேன். ஆமா, ஓடுங்க. சார், அம்மா ஃபோன் பண்றாங்க. லவுட் ஸ்பீக்கர்ல போடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்கம்மா. நீ சொல்ல போற எதையும் நான் கேட்க போறதில்ல. நீ உடனே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாகணும், அவ்வளவுதான். இங்க கொடு. அம்மா, நான் இங்க வந்திருக்கிறது ஒரு பரீட்சைக்காகமா. இந்த எக்ஸாமோட ரிசல்ட் நல்லா அமைஞ்சிடுச்சுன்னா வரப்போற எல்லா பரீட்சையிலும் நான் டிஸ்டிங்ஷன் வாங்கிடுவேம்மா, கண்டிப்பா. தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேரு. உனக்கு நல்லா தெரியும்ல, நீ இந்த மாதிரி ஊரை சுத்திட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காத. எந்த எக்ஸ்கியூஸும் வேண்டாம் ஆதித்யா. அம்மா, இன்னும் ஒரு நாள் டைம் கொடுங்க. பாதி பரீட்சை முடிச்சிட்டேன். இப்போ ரிசல்ட் வர டைம்மா. நான் போனை வைக்க போறேன். விடியறதுக்குள்ள நீ வீட்டுக்கு வந்து சேர்ந்தாகணும், அவ்வளவுதான். அம்மா, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அதுவாங்க, நான் ஆதித்யா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். விடியறதுக்குள்ள அவனை வீட்டுக்கு வந்து சேர சொல்லிட்டாங்க. நீங்களும் அவன்கிட்ட கொஞ்சம். சின்னவனை பத்தி நீ கவலைப்படாத. உன் பெரிய புள்ள எவ்வளவு தூரம் போயிருக்கான்? கௌதம் மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் என்ன சொல்லிட்டு இருந்தான்னா, அவன் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். நான் இப்ப சாரதா தேவியை பார்க்க போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு டின்னரும் அவங்களோட தான். என்னாச்சு? அட, நான் ஒன்னும் அவங்க கூட சாப்பிட போல. அவங்க எங்க, நான் எங்க? நாளை காலையில அவங்க டெல்லிக்கு போறாங்க. இப்ப பார்க்கல, அப்புறம் வாரம் பூரா டெல்லியில அவங்க கூட சுத்த வேண்டியதாயிடும். இந்தாங்க, நான் உங்களுக்காக புது கர்ச்சீஃப் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ட்ரெஸ்க்கு அது கண்டிப்பா சூட் ஆகும். இதை வச்சுக்கோங்க. என்னங்க அது ரிஷியோட வேலையை பத்தி எது? இன்னும் கரண்ட் வரல. என்ன ஆச்சு இந்த ஸ்டேட்டுக்கு? ஒரு நேர்மையான மனுஷனை ரோடுக்கு வர வச்சு அவனை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. கொளுத்தி வைமா, மெழுகுவத்திய கொளுத்தி வை. நான் தான் சொன்னேன்ல கரண்ட் வர போறது இல்லைன்னு. கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யாரும் கேட்க போறது இல்ல, யாரும் வந்து ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கங்கம்மா. டுமாரோ we are leaving the place. இந்த ஊரை விட்டு நிரந்தரமா போயிடலாம். என்னாச்சு? அப்பா, இங்க வந்து கொஞ்சம் லைட் போட்டு விடுங்களேன். இத வந்துடுறேம்மா. யாருக்கும் எதுவும் அடிபடலையே. இது எப்படி நடந்துச்சு? அப்பா, எந்த வீட்ல என் அப்பாவோட ஞாபகங்கள் இருக்கோ, அவரோட நினைவுகள் இருக்கோ, அவரோட கனவுகள் இருக்கோ, அங்கிருந்து யாராலையும் அவரை தடுத்த முடியாது.
ஆமாமா, நீ இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு என்னை யாராலையும் அனுப்ப முடியாது. அப்பா